வேண்டாம். வடமாநில ரயில் பயணி தாக்கப்பட்டது குறித்து நீங்கள் என்ன வடமாநில ரயில் பயணி தாக்கப்பட்டார் இல்லையா, அதை குறித்து நீங்கள் என்ன மகாராஷ்டிராவை சார்ந்த சூரஜ் என்கிற அந்த ஒரு பயணி பாவம், அவர் சிவனேன்னு உட்காந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். அதை இந்த கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்தி சிறார்கள் 18 வயசு கூட ஆகாத சிறார்கள், கொடுமையிலையும் கொடுமை சார், கொலைலாம் நடக்கும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொலை எதுக்கு நடக்கும்னா ஏதோ ஒரு ப்ரொவோகேஷனில் நடக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையில் நடக்கும். ரீல்ஸ் போடுறதுக்காக ஒருத்தனை மண்டையை வெட்டி அவனை செதிலாக அவனை காயப்படுத்தி அந்த கொடூரத்தை, அந்த ரத்தத்தை ரீல்ஸாக பதிய வைக்கணுங்கிற அளவிற்கு தமிழ் சமூகத்தினிடையே இளைஞர்களது அந்த மனநிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காரும் பொழுது, கடைகளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, டீ கடையில் டீ குடிக்கும் போது கூட எவனோ ஒருத்தன் தன்னுடைய பணத்திற்காக விற்கிற கஞ்சாவிற்காகவோ போதைப் பொருளுக்காகவோ நீங்கள் கொல்லப்படலாம். இதுதான் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு செய்தி. இந்த தாக்குதலுக்கு பிறகாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த அந்த நபர் தலைமறைவு ஆக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அவர் ஹாஸ்பிட்டலிருந்து கிளம்பி எங்கேயோ மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஓரிரு நாட்களில் ட்ரீட்மெண்ட் முடியக்கூடிய அளவிலான காயம் கிடையாது சார். அவருடைய காயம் நமக்குலாம் நல்லா தெரியும். அவ்வளோ மோசமாக அடிபட்டிருந்தா குறைந்தபட்சம் 2 வாரமாவது இருந்தால் மட்டும்தான் அந்த நபர் பூரண நலம் அடைய முடியும். அப்படி இருக்கும்போது அவர் 2 நாளில் ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டாருன்னு காவல்துறை சொல்லுகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய உண்மையை காவல்துறை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்கிறது. இந்த திருத்தணியில் நடந்திருக்கிற இந்த கொலை சம்பவம் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதைவிட மோசமாக தமிழகம் இருந்ததே கிடையாது. அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 0 கஞ்சாங்கிறார். தமிழகம் முழுவதும் கஞ்சாவை உபயோகிப்பவர்கள் மூலமாக நடக்கிற பிரச்சனைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நடந்துகிட்டு இருக்கும்போது 0 கஞ்சான்னு எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்பதை சுப்பிரமணியம் அவர்கள் விளக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் கஞ்சா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தாக்கப்படுறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் மெத்தோபோட்டமைன் போதைப் பொருள் பல்வேறு சிந்தட்டிக் ட்ரக் இன்றைக்கு தமிழகத்தில் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரண அப்பாவி மக்கள் தாக்கப்படுகிற மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தணி சம்பவத்தில்